பரலோக பிதாவே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இயேசுப்பா, நீர் எங்களோட வாசம் உடைய தொடர்ந்து உடைய வல்லமை வழங்க பண்ணும். ஒவ்வொருவரும் இதை வாசித்து தேவனுடைய மகிமையை காண உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை அழைப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் இதை ஒரு முறை கேட்பீர்களானால் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டிலே இந்த வேதத்தை ஒரு முறை வாசித்து முடிப்பீர்கள். ஆம், இது ஒரு நல்ல ஒரு அரிய ஒரு வாய்ப்பு. அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களுக்கு பல ஆசீர்வாதமான நன்மைகள் உண்டாகும். சோர்விலிருந்து, தோல்வியிலிருந்து உங்களுக்கு வெற்றி, சமாதானம், சந்தோஷம் உண்டாகும். கவலையிலிருந்து உங்களுக்கு நல்ல ஆறுதல், இப்படியாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 நாளாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம், த ஃபர்ஸ்ட் குரானிக்கல் சாப்டர் 26. வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகளாகிய கோராகியர் சந்ததியான ஆசாப்பின் புத்திரரிலே கோரேயின் குமாரன் மெசலேமியா என்பவன். மெசலேமியாவின் குமாரர் மூத்தவனாகிய சகரியாவும், எதியாயேல், செபதியா, யதனியேல், ஏலாம், யோகனான், எலியோனாய் என்னும் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் குமாரன். ஓபேத்-ஏதோமின் குமாரர் மூத்தவனாகிய செமாயாவும், யோசபாத், யோவாக், சாக்கார், நெதனேல், அம்மியேல், இசக்கர், பெயுள்தாயி என்னும் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் 8ஆம் குமாரனுமே. தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அவன் குமாரனாகிய செமையாவுக்கும் குமாரர் பிறந்து அவர்கள் பராக்கிரமசாலிகளாயிருந்து தங்கள் தகப்பன் குடும்பத்தாரே ஆண்டார்கள். செமையாவுக்கு இருந்த குமாரர் ஒத்தினியாவும், பலசாலிகளாகிய ரெப்பாயேல், ஓபேத், எல்சாபாத் என்னும் அவன் சகோதரரும் எலிகுவும் செமியாகுவுமே. ஓபேத்-ஏதோமின் புத்திரரும் அவர்கள் குமாரரும் அவர்கள் சகோதரருமாகிய ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகளான அவர்கள் எல்லாரும் 62 பேர். மெசலேமியாவின் குமாரரும் சகோதரருமான பராக்கிரமசாலிகள் 18 பேர். மெராரியின் புத்திரர்கள் ஓசா என்பவனுடைய குமாரர்கள் சிம்ரி என்னும் தலைமையானவன். இவன் மூத்தவனாக இராவிட்டாலும் இவன் தகப்பன் இவனை தலைவனாக வைத்தான். இல்கியா, தெபிலியா, சகரியா என்னும் 2ஆம் 3ஆம் 4ஆம் குமாரரானவர்கள். ஓசாவின் குமாரரும் சகோதரரும் எல்லாம் 13 பேர். காவல்காரரான தலைவரின் கீழாக தங்கள் சகோதரருக்கு ஒத்த முறையாய் கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல் காக்கிறவர்களாய் சேவிக்க இவர்கள் வகுக்கப்பட்டு தங்கள் பிதாக்களின் குடும்பத்தாராகிய சிறியவர்களுக்கும் பெரியவர்களுமாகிய இன்ன வாசலுக்கு இன்னார் என்று சீட்டு போட்டு கொண்டார்கள். கீழ்ப்புறத்திற்கு செலமியாவுக்கு சீட்டு விழுந்தது. விவேகமுள்ள யோசனைக்காரனாகிய சகரியா என்னும் அவன் குமாரனுக்கு சீட்டு போட்ட பொழுது அவன் சீட்டு வடபுறத்திற்கு என்று விழுந்தது. ஓபேத்-ஏதோமுக்கு தென்புறத்தில் அவன் குமாரருக்கு அசிப்பீம் வீட்டாருக்கும் சூப்பீமுக்கும் ஓசாவுக்கும் மண் போட்டு உயர்த்தப்பட்ட வழியும் காவலுக்கு எதிர்காவலுக்கும் இருபுறவும் மேற்புறவுமான வாசலுக்கு சீட்டு விழுந்தது. கிழக்கே லேவியரான 6 பேரும், வடக்கே பகலிலே 4 பேரும், தெற்கே பகலிலே 4 பேரும், அசிப்பீம் வீட்டண்டையிலே 2 பேரும், வெளிப்புறமான வாசல் அண்டையிலே மேற்கே இருக்கிற உயர்ந்த வழிக்கு 4 பேரும், வெளிப்புறமான வழியில் 2 பேரும் வைக்கப்பட்டார்கள். கோராகின் புத்திரருக்குள்ளும் மேராரியின் புத்திரருக்குள்ளும் வாசல் காக்கிறவர்கள் வகுப்புகள் இவைகளே. மற்ற வேவியல் அகியா என்பவன் தேவனுடைய ஆலய பொக்கிஷங்களையும் பிரதிஷ்டையாக்கப்பட்ட பேருள்ளவர்களின் பொக்கிஷங்களையும் விசாரிக்கிறவனாக இருந்தான். லாதானின் குமாரரும் யார் என்றால் கெர்சோனியனான அவனுடைய குமாரரில் தலைமையான பிதாக்களுமாயிருந்த எகியேலியும், எகியேலியின் குமாரனாகிய சேத்தாமும் அவன் சகோதரனாகிய யோவேலுமே. இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷங்களை விசாரிக்கிறவர்களாக இருந்தார்கள். அம்ராயிமிலும் இத்சாகாரியிலும் எப்ரோனியரிலும் பூசியரிலும் சிலர் அப்படியே விசாரிக்கிறவர்களாக இருந்தார்கள். மோசேயின் குமாரனாகிய கெர்சோனின் சந்ததியான செபுவேல் பொக்கிஷ பிரதானியாக இருந்தான். எலியேசர் மூலமாய் அவனுக்கு இருந்த சகோதரானவர்கள் இவன் குமாரன் ரெகபியாவும், அவன் குமாரன் எசாயாவும், இவன் குமாரன் யோராமும், இவன் குமாரன் சிக்ரியும், இவன் குமாரன் செலோத்தியுமே. ராஜாவாகிய தாவீதும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளுமான பிதாக்களின் தலைவரும் சேனாதிபதிகளும் யுத்தத்தில்
அகப்பட்ட கொள்ளைகளில் எடுத்து கர்த்தருடைய ஆலயத்தை பரிபாலிக்கும்படிக்காக பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட பொருட்களின் பொக்கிஷங்களை எல்லாம் அந்த செலோமித்திலும் அவனுடைய சகோதரன் விசாரித்தார்கள். ஞானதிசிகாரன சாமுவேல் கீசின் குமாரனாகிய சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேரும் செருவாவின் குமாரனாகிய யோவாவும் அவர் பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட அனைத்து செபலோத்தியம் கையின் கீழும் அவன் சகோதரர் கையின் கீழும் இருந்தது. இட்சா காரியரில் கனானியரும் அவன் குமாரரும் நேர்சா காரியங்களை பார்க்கும்படி வைக்கப்பட்டு இஸ்ரவேலின் மேல் விசாரிப்புக்காரரும் மானியக்காரருமாய் இருந்தார்கள். எப்ரோனியில் அசாபியரும் அவன் சகோதரமாய் 1700 பராக்கிரமசாலி யோர்தானுக்கு இப்பாலே மேற்கே இருக்கிற இஸ்ரவேலின் மேல் கர்த்தருடைய எல்லா ஊழியத்திற்கு ராஜாவின் வேலைக்கும் வைக்கப்பட்டார்கள். எப்ரோனியரும் ஏரியாவும் இருந்தான். அவன் தன் பிதாக்களின் வம்சங்கள் அவனை எப்ரோனியரின் தலைமை காவலான தாவீது அரசாண்ட 40ஆம் வருஷத்திலே அவர்கள் தேடப்பட்ட பொழுது அவர்களுக்குள்ளே கீலேயா தேசத்து ஏசேரிலே பராக்கிரம வீரர் காணப்பட்டார்கள். பலசாலிகளாகி அவனுடைய சகோதரர் 2700 பிரதான தலைவராயிருந்தார்கள். அவர்களை தாவீது ராஜா தேவனுக்கு அடுத்த சகல காரியத்திற்காகவும் ராஜாவின் காரியத்திற்காகவும் சூரியர் மேலும் ரூபானியர் மேலும் காதியர் மேலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தார் மேலும் வைத்தான். அதிகாரம் 27. தங்கள் இலக்கத்தின்படி இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு வாசல்களின் தலைவரும் 1000க்கு சேர்வைக்காரரும் 120க்கு சேர்வைக்காரர்களுடைய தலைவனும் வைக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் வருஷத்தில் உண்டான மாதங்களிலெல்லாம் மாதத்திற்கு மாதம் ராஜாவை சேவிக்கிறதற்கு வகுக்கப்பட்ட வரிசைகளின்படி எல்லாம் மாறி மாறி வருவார்கள். ஒவ்வொருவரும் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். முதலாவது மாதத்துக்கு முதல் வகுப்பின் மேல் சப்தியேலின் குமாரன் யாசோபேயாம் இருந்தான். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். அவன் பேரேசின் சந்ததியாரில் சகல சேனாதிபதிகளின் தலைவராயிருந்து முதல் மாதம் விசாரித்தான். 2வது மாதத்தின் வகுப்பின் மேல் அகோகியனாகிய தோதாயி இருந்தான். அவன் வகுப்பிலே மில்லோத்தனாயிருந்தான். அவன் வகுப்பிலே 24,000 பேர் இருந்தார்கள். 3வது மாதத்தின் 3ஆம் சேனாதிபதி யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா என்னும் தலைமையிலான பிரதானி அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். இந்த பெனாயா அந்த 30 பராக்கிரமசாலி 20 அந்த 30 பேர்களின் தலைவனுமாக இருந்தான். அவனுடைய வகுப்பை அவன் குமாரனாகிய அமிஷாபாத் விசாரித்தான். 4வது மாதத்தின் 4ஆம் சேனாதிபதியாகிய யோவாபின் சகோதரனாகிய ஆசகேலும் அவனுக்கு பின்பு அவன் குமாரன் செபதியாவுமே அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 5வது மாதத்தின் 5ஆம் சேனாதிபதியாக இஸ்ராயேனாகிய சம்கூத் என்பவன் அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 6வது மாதத்தில் 6ஆம் சேனாதிபதி இக்கேஷின் குமாரன் ஈராய் என்னும் தெக்கோலியன் அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 7வது மாதத்தின் 7ஆம் சேனாதிபதி எப்ராஹிம் புத்திரல் ஒருவனாகிய ஏலேஸ் என்னும் பெலேனியவன் அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 8வது மாதத்தில் 8ஆம் சேனாதிபதி சாரியாரில் ஒருவனாகிய சிபேக்காய் என்னும் ஊஸ்தாயன் அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 9வது மாதத்தில் 9ஆம் சேனாதிபதி பென்யமீனில் அவியேசர் என்னும் ஆனதோத்தான் அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 10வது மாதத்தின் 10ஆம் சேனாதிபதி சாரியாரில் ஒருவனாகிய மக்ராயி என்னும் நெத்தோப்பியன் அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 11வது மாதத்தின் 11ஆம் தேதி சேனாதிபதி எப்ராஹிம் புத்திரில் பெனாயா என்னும் பிரத்தோனியன் அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 12வது மாதத்தில் 12ஆம் சேனாதிபதி ஒத்தினியல் சந்ததியான எல்தாயி என்னும் நெத்தோபாத்தியன் அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவர்கள் ரூபேனியருக்கு தலைவர் சிக்கீரின் குமாரன் எலியேசர், சிமியோனியருக்கு மாக்காவின் குமாரன் செப்பத்தியா, லேவியருக்கு கேமுவேலின் குமாரன் அசாபியா, ஆரோன் சந்ததிக்கு சாதோக், யூதாவுக்கு தாவீதின் சகோதரர்கள் ஒருவனாகிய எலிகு, இசக்காருக்கு மிகாவேலின் குமாரன் ஒம்ரி, செமுலனுக்கு ஒப்தியின் குமாரனாகிய இஸ்மாலயா, நப்தலிக்கு அஸ்ரியேலின் குமாரன் எரிமோத், எப்ராஹிம் புத்திரருக்கு அச்சியாவின் குமாரன் ஒசையா, மனாசியின் பாதி கோத்திரத்திற்கு பெத்ஷாவின் குமாரன் யோவேல், கேலியாத்திலுள்ள மனாசியின் பாதி கோத்திரத்திற்கு சகரியா குமாரன் இத்தோ, பென்யமீனுக்கு அப்னியின் குமாரன் யாசியேல்,
தானுக்கு ஏரோகாமின் குமாரன் அசரியேல். இவர்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களே தலைவனாயிருந்தான். இஸ்ரவேலை வானத்தின் நட்சத்திரங்களே அத்தனை அளவாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தபடியால் தாவீது 20 வயது முதல் அதற்கு கீழ்ப்பட்டவர்களின் இலக்கத்திற்கு தொகை ஏற்றவில்லை. செரியோன் குமாரன் யோவாப் எண்ண துவக்கியும் முடிக்காதே போனான். அதற்கு இஸ்ரவேலின் கடும் கோபம் வந்தது. ஆதலால் அந்த தொகை தாவீது ராஜாவின் நாளாகம கணக்கில் ஏறவில்லை. ராஜாவுடைய பொக்கிஷங்களின் மேல் ஆதியேலின் குமாரன் அஸ்மவேத்தும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் துர்க்கங்களிலும் உள்ள நிலத்தின் பரமான பண்டகசாலைகள் மேல் உசியாவின் குமாரன் யோனதானும் நிலத்தை பயிரிட வயல்வெளியில் வேலை செய்கிறவர்களின் மேல் கேலூபின் குமாரரையும் எஸ்ரியும் திராட்சை தோட்டங்களின் மேல் ராமாத்தினான சீமையும் திராட்சை தோட்டங்களில் வரத்தாகிய திராட்சை பறிக்கும் இடங்களின் மேல் சிப்மாயினாயும் சத்தியும் பள்ளத்தாக்குகளில் ஒலிவ மரங்களின் மேலும் முசுக்கட்டை விருட்சங்களின் மேலும் கெதேரியனான பல்கானாவின் எண்ணெய் கிடங்குகளின் மேலும் யோவாசும் சாரோனில் மேய்கிற மாடுகளின் மேல் சாரோனினாகிய சித்ராயும் பள்ளத்தாக்குகளில் மாடுகளின் மேல் அத்லாவின் குமாரன் சாப்பாத்தும் ஒட்டகங்களின் மேல் இஸ்லமேலியனாகிய ஓபியலும் கழுதையின் மேல் மெரோத்தியனாகிய எகதியாவும் ஆடுகளின் மேல் அகாரியனாகிய ஆசியாசும் விசாரிப்புக்காரராக இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் தாவீது ராஜாவின் பொருள்களுக்கு விசாரிப்புக்காரராக இருந்தார்கள். தாவீதின் சிறிய தகப்பனாக யோனத்தான் என்னும் புத்தியும் படிப்பும் உள்ள மனுஷன் ஆலோசனைக்காரன் இருந்தான். அம்மோனியின் குமாரன் எகியேல் ராஜாவின் குமாரன் இருந்தான். அகித்தோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரராக இருந்தான். அர்கியானான ஊசாயி ராஜாவின் தோழனாயிருந்தான். பெனாயாவின் குமாரன் யோய்தாவும் அபியாத்தாரும் அகித்தோப்பேலுக்கு உதவியாயிருந்தார்கள். யாவாப் ராஜாவின் படைத்தலைவனாயிருந்தான். அதிகாரம் 28. கோத்திரங்களின் தலைவரும் ராஜாவை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவரும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவுக்கு ராஜகுமாரும் உண்டான எல்லா ஆட்சியையும் மிருக ஜீவன்களையும் விசாரிக்கிற தலைவருமாகிய இஸ்ரவேலின் சகல பிரபுக்களையும் பிரதானிகளையும் பலசாலிகளையும் சகல பராக்கிரமசாலிகளையும் தாவீது எருசலேமிலே கூடி வர செய்தான். அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று, என் சகோதரி, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுவதற்கு ஆயத்தமும் பண்ணினேன். ஆனாலும் தேவன் என் நாமத்தினாலே ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ இந்த யுத்த மனுஷராய் இரத்தத்தை சிந்தினாய் என்றார். இப்பொழுதும் இஸ்ரவேல் ஆலயத்தின் மேலும் என்றென்னைக்கு ராஜாவாயிருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டை எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பனாகிய குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக என் தகப்பனுடைய குமாரர்களுக்கு என் மேல் பிரியம் வைத்தார். கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரர்களை தந்தருளினார். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசன் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரர்களும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனை என் ஆலயத்தை என் பிரகாரங்களின்படி கட்ட கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். நாட்களில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாக இருப்பானாக. ஆனால் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். இப்பொழுது நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பிள்ளை கொடுக்கும் பொருட்டாக பிள்ளை வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரின் கற்பனைகள்லாம் கை கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாய் இஸ்ரவேல் அனைத்தும் கண்களுக்கு முன்பாக நமது தேவனுடைய செவிக்கு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்னைக்கும் கைவிடுவார். இப்பொழுது எச்சரிக்கையாக பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபம், அதன் அறைகளும் அதன் பொக்கிஷங்களும் அதன் மேலூடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களுடைய தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொண்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறிக்கைகளையும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆசாரியரையும் லேவியரையும் வரிசைகளாக வகுக்கிறதற்கும் கர்த்தருடைய ஆலய பணிவிடை வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வேலையின் பணிமுட்டுகள் அனைத்துக்குரிய கட்டளையும் கொடுத்தான். அவன் பற்பல வேலைக்கு வேண்டிய சகல பொற்பாத்திரங்களுக்காக
நிறையின்படி பொன்னையும் பற்பல வேலைக்கு வேண்டிய சகல வெள்ளி பாத்திரங்களுக்காக நிறையின்படி வெள்ளியையும், பொன் விளக்கு தண்டுகளுக்கும் அவைகளின் பொன் விளக்குகளுக்கும் ஒவ்வொரு விளக்கு தண்டுகளுக்கும் அதன் விளக்குதலுக்கு நிறையின்படி வேண்டிய பொன்னையும், வெள்ளி விளக்கு தண்டுகளும் ஒவ்வொரு விளக்கு தண்டுகளும் அதன் விளக்குதலும் நிறையின்படி வேண்டிய வெள்ளியையும், சமூக தப்பங்களை வைக்கும் ஒவ்வொரு மேஜைக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும், வெள்ளி மேஜைகளையும் வேண்டிய வெள்ளியையும், முள் துறடுகளுக்கும் கலகங்களுக்கும் தட்டுகளுக்கும் வேண்டிய பசும் பொன்னையும், பொன் கிணற்றில் ஒவ்வொரு கிண்ணிக்கு நிறையின்படி வேண்டியதையும், வெள்ளி கிண்ணிகளினால் ஒரு கிண்ணிக்கு நிறையின்படி வேண்டியதையும், தூபங்காட்டு பீடத்திற்கு நிறையின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொன்னையும் கொடுத்து, செட்டைகளை விரித்து கர்த்தருடைய உடன்படிக்கைப்பட்டு மூடும் பொன் கேருபுகளான வாகனத்தின் மாதிரியையும் கொடுத்து, இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவைகளெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றார். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாக இருந்து நீ இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சகல கிரியை முடித்து தீர்மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இதோ தேவனுடைய ஆலயத்துக்கு வேலைக்கெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது. அந்த எல்லா கிரியைகளுக்கும் சகல வேலைகளுக்கும் நிபுணரான மனப்பூர்வமான சகல மனுஷரும் உன் சொற்படி எல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றார். அதிகாரம் 29. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் ஜனமாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாக இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு காட்டும் அரண்மனை. நான் என்னாலே என்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்கதாக காந்தியுள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேறப்பட்ட சகல ரத்தினங்களையும் வெண் கற்பாலங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சகோதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சியினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சகோதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் நான் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைகளுக்கு பொன்னும் வெள்ளி வேலைகளுக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஒப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுமந்து வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியுமே கொடுக்கிறேன். இப்போது உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர் யார் என்றான். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரர் பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியும் 11000 தாலந்து வெண்கலத்தையும் 1,04,000 இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கையில் ரத்தனங்கள் இருந்ததோ அவர்கள் அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தை பொக்கிஷத்து என்று கெர்சோனியனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீதும் ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆகையால் தாவீது சபை அனைத்தையும் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களில் தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சியும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையவைகள். தேவரீர் எல்லா தலைவராக இருக்கிறீர், உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்பொழுது எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரையும் பார்க்கலும் அருதேசிக்கும் பரதேசிகளுமாய் இருக்கிற பூமியும் எங்கள் நாட்டில் ஒரு நிழலை போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் சகோதரிக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன்.
ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தியும் நினைவு என்றென்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கும் இவைகளை எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணி இந்த அரண்மனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்திரலும் என்றான். அதன் பின்பு தாவீது சபை அனைத்தையும் நோக்கி, இப்போது உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்றான். அப்பொழுது சபையார் எல்லாரும் தங்கள் பிதாக்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்து தலைகுனிந்து கர்த்தரை ராஜாவை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு பலியிட்டு மறுநாளிலே சர்வாங்க தகன பிள்ளைகள் 1000 காளைகளையும் 1000 ஆட்டுக்கடாக்களையும் 1000 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு எடுத்த பானங்களையும் இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் கர்த்தருக்கு செலுத்தினார்கள். அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்துடைய கர்த்தருக்கு முன்பாக போஜனை பண்ணி தாவீதின் குமாரனாகிய சாலமோனை 2ஆம் மிசை ராஜாவாக்கி கர்த்தருக்கு முன்பாக அவனை அதிபதியாகவும் சாதோக்கை ஆசாரியனும் அபிஷேகம் பண்ணினார்கள். அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசன ராஜாவாய் வீற்றிருந்த பராக்கிரமசாலியான இஸ்ரவேல் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலியும் தாவீது ராஜாவுடைய சகல குமாரன் கூட ராஜாவாகிய சாலமோனுக்கு அடங்கி இருந்தார்கள். இஸ்ரவேல் எல்லாரும் காண கர்த்தரின் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலின் ராஜாவான ஒருவனுக்கு இல்லாதிருந்த ராஜ்ய மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். விதமாக ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாக இருந்தான். அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். எப்ரோனில் 70 வருஷம். எருசலேமில் 33 வருஷம் ராஜாவாக இருந்தான். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனுமாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்தான். அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். தாவீது ராஜா அவனுடைய ஆதியோடந்தமான நடபடிகளும் அவன் அரசாண்ட விவரமும் அவனுடைய வல்லமையும் அவனுக்கு இஸ்ரவேலுக்கும் அந்தந்த தேசங்களின் ராஜ்யங்கள் அனைத்துக்கும் நடந்த கால சம்பவங்களும் ஞானதிஷ்டிக்காரனாகிய சாமுவேலின் பிரபந்தத்திலும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் பிரபந்தத்திலும் ஞானதிஷ்டிக்காரனாகிய காத்தின் பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது. ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய நாமம் மகிமைப்பட கர்த்தருடைய சீராக தொடர்ந்து இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.